எல்லோருக்கும் அன்பான வணக்கம். வாய்ந்த பேராசிரியர் வி. அரசு என்பவர் யார்? அவர் குறித்ததான இந்த காணொளியில் அதை காணலாம். அனைத்து பல்கலைக்கழகத்திற்கும் அன்னை பல்கலைக்கழகமாக விளங்கும் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்துறையின் தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதல் தன்னுடைய திட்டமிடுதல் மூலமாக பல்கலைக்கழக வரலாற்றில் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றவர் பேராசிரியர் வி. அரசு அவர்கள். வகுப்பறையில் மாணவர்கள் முன்பு பாடம் நடத்தும் முறையானது ஏன், எதற்கு, எப்படி என்பதான கேள்விகளை முன்வைத்தே பாடம் நடத்தும் முறை அமைந்திருக்கும். மரபான இலக்கியங்களுக்கு நிகராக புதிய வகை பாடத்திட்டங்களையும் சேர்த்தார். அந்த வகையில் தமிழர் அளவி உழல்வியல், அதாவது டயஸ்போரா மற்றும் நாட்டார் வழக்காற்றியல், ஊடகவியல், நவீன இலக்கியங்கள், மார்க்சிய பெரியாரிய சிந்தனைகளோடு தலித்திய மற்றும் பெண்ணிய கருத்தியல்களை மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் வைத்து மாற்று சிந்தனையை முன்னெடுத்தவர். மாணவர்கள் கல்வி கற்று அதன் மூலம் சமூகத்தை பார்ப்பதை மாற்றி கற்கும் போதே கலை இலக்கிய அரசியல் தெளிவோடு மாணவர்கள் வெளிவர வேண்டும் என்கிற புரிதலோடு பல்கலைக்கழக பாடத்திட்டத்தை உருவாக்குவதில் மிகுந்த சிரத்தையோடு செயல்பட்டவர் பேராசிரியர் வி. அரசு அவர்கள். கல்வி கற்க வரும் மாணவர்கள் கல்வியை மட்டும் கற்காமல் தொடர் கருத்தரங்க பங்கேற்பினாலும் தன்னுடைய ஆய்வு முயற்சிகளை தனித்துவமாக மாற்றிக்கொள்வதற்கு இவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பல்வேறு அறக்கட்டளை சொற்பொழிவுகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாணவர்களுக்கு பயன்பட்டது. அவை இன்றளவும் தொடர்கிறது. கல்வி கற்க வரும் மாணவர்கள் வகுப்பறையில் மட்டும் முடங்கி போகாமல் அவர்களை களத்திற்கு அழைத்து சென்று நம்முடைய கலை இலக்கிய பண்பாட்டு புராதன சின்னங்களை சுற்றி பார்த்தலுக்கு ஏதுவாக கங்கு என்கிற ஒரு நிகழ்வையும் பாடத்திட்டத்தோடு சேர்த்து உருவாக்கினார். மேலும் மாணவர்கள் வகுப்பறையை தாண்டி தானாகவே தேடி கற்றலுக்கு மாதத்தில் ஒரு நாள் நூலக வகுப்பு என ஒரு நாள் வகுப்பை வருகை பதிவோடு சேர்த்து மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பல்கலைக்கழக வரலாற்றில் முதலில் அறிமுகம் செய்தவரும் இவர்தான். இலக்கியத்துறையில் நிகழ்ந்தது இத்தகைய மாற்றங்கள் அடுத்தடுத்து வருகின்ற துறை தலைவர்களுடைய செயல்பாட்டில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பேராசிரியர் வி. அரசு அவர்கள் மாணவர்கள் முன்பு வெறும் ஆசிரியர் என்பதை தாண்டி எழுத்தாளர், சிறந்த கலை இலக்கிய விமர்சகர் என்பதற்கு அடையாளமாக தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை மார்க்சிய மற்றும் பெரியாரி சிந்தனையோடும் தலித்திய மற்றும் பெண்ணிய கருத்தியல்களோடும் நூல்களை எழுதி வெளியிட்டவர். பதிப்பிக்க முடியாமல் கடந்த பல்வேறு அறிஞர்களின் சிந்தனைகளை பதிப்பு உருவாக்க முயற்சி மூலமாக அவ்வப்போது பதிப்பித்து வந்திருக்கிறார். அந்த வகையில் அவர் கொண்டு வந்த ஜீவாவின் முழு ஆக்கங்கள், விந்தன் மற்றும் புதுமைப்பித்தன் படைப்புகள், தமிழறிஞர் மயிலசீனி வெங்கடசாமியினுடைய நூல்கள் என அனைத்தையும் பதிப்பக உருவாக்க முயற்சிக்கு இன்றளவும் சான்றுகளாக திகழ்கின்றன. மேலும் ஆய்வு மாணவர்களை அறிவு சார்ந்தும் அவர்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் வகையில் கட்டுரைகளை எழுதச் சொல்லி தொகுத்து அதனையும் புத்தகமாக வெளியிடும் முயற்சியை மாணவர்களுக்கு சுயமாகவே ஏற்படுத்தியவர். மாணவர்கள் தன்னுடைய வாசிப்பு திறனை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அவர்களுடைய வாசிப்பு திறனை பாடத்திட்டம் தாண்டி பல்வேறு சிறுபத்திரிகைகளை படிக்க தூண்டியதில் இவருடைய வழிகாட்டுதல் இன்றளவும் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது. மாணவர்களை வெறும் அறிவு சார்ந்து மட்டும் வழிநடத்தி செல்லாமல் அவர்களுடைய உடல்மொழி சார்ந்து ஆற்றலை வெளிப்படுத்த அதற்காக பல்கலைக்கழகத்தில் பல நாடக குழுக்களை வருகை தந்து அதன் மூலமாக மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்துவதிலும் இவரின் பங்கு தனித்திருக்கிறது. அதுவரை மரபான இலக்கியங்களை மட்டுமே படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் கோட்பாடுகளை முன்னிறுத்தி நவீன இலக்கியங்களை வாசிக்க வழியமைத்தும் கொடுத்தார். இலக்கணம் படிப்பதென்பது மிகுந்த கஷ்டம் என பயந்து ஓடும் மாணவர்களை அவர்களாகவே விரும்பி கற்றல் என்ற நிலையில் முதுகலை படிப்பில் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை செல்ஃப் ஸ்டடீஸ் என்கிற பாடமாக கொண்டு வந்தது இவருடைய துணிச்சலுக்கு மிக பெரும் சான்றாகும். இருப்பினும் மரபான இலக்கியங்களை முற்றிலுமாக ஒதுக்காது அதனை மாணவர்கள் ஆராய்ந்து நுட்பமாக கற்பதோடு அவர்களாகவே அதனை பதிப்பித்து வெளியிடும் முயற்சியாக சுவடியியல் என்கிற படிப்பை தனிப்பாடமாக கொண்டு வந்தார். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்ட உருவாக்கத்தில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை முன்னெடுப்புகளையும் உருவாக்கிய பேராசிரியர் வி. அரசு அவர்களை தற்போது ஒரு மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சி மற்றும் பாடத்திட்ட உருவாக்க குழுவின் ஆலோசகராக நியமித்திருப்பது என்பது உண்மையில் மிகுந்த பாராட்டுகளை தமிழக அரசு பெற்றுகிறது என்றே சொல்லலாம். எவருடைய குறுக்கிடும் தலையீடும் இல்லாமல் இருந்தால் உண்மையில் பேராசிரியர் வி. அரசு அவர்கள் தரமானதொரு பாடத்திட்டத்தை வடிவமைப்பதன் மூலம் எதிர்காலத்தில் தகுதியான மாணவர்களை அறிவார்ந்த தளத்தில் பயணிக்க முடியும் என்பதற்கு பேராசிரியர் வி. அரசு அவருடைய நியமனம் ஒரு வரலாற்று சான்றாகும். தமிழ்நாடு பாடத்திட்ட ஆலோசனை குழு உறுப்பினராக தேர்வாகி இருக்கும் பேராசிரியர் வி. அரசு அவர்களை அவருடைய மாணவன் என்கிற முறையில் வாழ்த்தி வணங்குவதில் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர்.